ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் ஷாப்பில் அத்திப்பழம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம், ட்ரை ஃப்ரூட்டாக வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் கடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பழம் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாகவே ஆகாது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட சீக்கிரமாக குணமாயிடுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சைஸ்லேயும் ப்ளஸ் பீட்ரூட்டோட ஷேப்லேயும் சைஸ்லேயும் இருக்குது. இது கட் பண்ணும்போது கூட பீட்ரூட் கட் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு உள்ளே நல்லா ரெட் கலராக இருந்துச்சு. இது மேலால் தோல் முதல்ல சீவிடுங்க. இந்த தோல் நமக்கு தேவையில்லை. தோல் முதல்ல சீவி வீசி எடுத்துடலாம். இந்த ஃப்ரூட் பற்றி சொல்லணுன்னா ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸு. ஆனால் இந்த ஃப்ரூட் நீங்கள் இந்த ஃப்ரூட்டாக இந்த மாதிரி சாப்பிடும்போது டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சுகர் பேஷண்ட் இருந்தால் கூட தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காமல் விட்டுறாதீங்க. வாங்கி கண்டிப்பாக இதை இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அந்த 2 ஃப்ரூட்டுமே நான் நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணக்கப்புறம் இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். மிக்சர் ஜாரில் இதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி இதில் போட போகிறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி பார்த்தா உள்ளே எப்படி இருக்குன்னு. உள்ளே ஃபுல்லாக சின்ன சின்ன விதை மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்துச்சு, ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு. கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா வெல்லம், அதாவது கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லையா, கரும்பு சர்க்கரை அது ஒரு 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப்புங்கிறது 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கிறேன். வெள்ளை சர்க்கரை சேர்த்த வேண்டாம். கரும்பு சர்க்கரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இதை சேர்த்திக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பால் அப்படிங்கிறது 300 ml பால் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இதை நல்ல மிக்சர் ஜாரில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணீரும் சேர்த்து நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஜூஸ் மாதிரி பதம்க்கு வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு கிளாஸில் இதை நான் சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்கள் செய்யவும் முடியாது, பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ரொம்ப ஈஸி ப்ளஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஃப்ரூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்காமல் விட்டுறாதீங்க. வாங்கி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்போ கசப்போ எதுவுமே இல்லை, நார்மலாக ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது ஆப்பிள் ஜூஸ்லாம் நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா இனிப்பாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபின்னு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.